அது சரியா ஆந்திரா மாநிலத்தில் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள உண்டி மண்டலத்தில் வரக்கூடிய எண்டகண்டி அப்படின்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் 60 வயது நேர்ந்த ரங்கராஜ் மற்றும் 56 வயது நேர்ந்த ஹேமாவதி அப்படின்ற தம்பதினருக்கு 35 வயதுல சாகி துளசி அப்படின்ற ஒரு மகள் இருக்காங்க. இந்த மகளுக்கு கிரண்குமார் அப்படின்ற ஒருத்தரை திருமணம் பண்ணி வைக்கப்படுது. இந்த திருமணத்தின் மூலியமா ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்காங்க. ஆனா இந்த கிரண்குமார் 2012 வீட்டில் சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிருந்திருக்காரு. அதன் பிறகு அவர் வீடு வந்து சேரவே இல்லை. இதனால் தனியாக நம்மளால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த துளசி தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு எண்டகண்டி கிராமத்துக்கு தன்னுடைய அப்பாவுடைய வீட்டில் வந்து தங்குறாங்க. கொஞ்ச நாட்கள் கழித்து அந்த வீட்லையுமே சில பிரச்சனைகள் ஏற்படுறதுனால அதே கிராமத்தில் இருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கிரகப்பாரோ அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே ஒரு வாடகை வீட்டில் தான் இந்த பெண்மணி தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் பிறகு கொஞ்ச நாட்கள்லேயே பார்க்குற சின்ன சின்ன வேலைகள் மூலயமா அவங்களுக்கு சில பணம்லாம் கிடைச்சிருந்திருக்கு. அந்த பணத்தை வைத்து தன்னுடைய அப்பாவுடைய சொந்த ஊரான எண்டகண்டி கிராமத்தில் உள்ள ஜெகன காலனி அப்படின்ற ஒரு தெருவில் சொந்தமாக ஒரு புதிய வீட்டை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பெல்லாம் இவங்களுக்கு காசு கிடைக்குதோ அப்போ மட்டும்தான் இந்த வேலைகள் எல்லாமே அந்த வீட்டில் பார்க்கப்படுது. தொடர்ந்து இவங்க நீண்ட நாட்களாக இந்த வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இவங்களுடைய ஜாதி சங்கத்தில் இருந்து நாங்கள் துளசிக்கு உதவி பண்ணுறோம், துளசியுமே கணவர் இல்லாமல் ஒரு பெண் குழந்தையை வச்சுட்டு சிரமப்படுறா, அவங்க வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சத்திரிய சேவா சர்மி அப்படின்ற ஒரு அமைப்பில் இருந்து இந்த பெண்மணிக்கு உதவி பண்ணுறதா சொல்லி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் கடந்த வருடம் செப்டம்பர் 11, 2024 வாக்கில் வீட்டுக்கு தேவையான பெயின்ஸ்லாம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்திருக்கு. எப்பெல்லாம் அந்த அமைப்பில் இருந்து பொருட்கள்லாம் அனுப்பி வைக்கப்படுதோ அப்பெல்லாம் டெலிவரி ஆன பொருளை ஃபோட்டோ எடுத்து அந்த கமிட்டி மெம்பருக்கு அனுப்பணும். அப்படி தான் இந்த துளசியுமே பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த பெயிண்ட் செப்டம்பர் 11ஆம் தேதி வந்ததுக்கு பிறகு 10 நாட்கள் கழித்து செப்டம்பர் 21ஆம் தேதி அந்த வீட்டுக்கு தேவையான டைல்ஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்து இறங்கி இருந்திருக்கு. அதையுமே இந்த துளசி ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. தொடர்ந்து அந்த வீட்டில் வேலைகள்லாம் நடந்துகிட்டே இருக்கிற சமயத்தில் தான் சரியா அந்த வருடத்தோடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் போல 19ஆம் தேதி காலை நேரத்தில் துளசிக்கு அந்த ஜாதி சங்கத்தில் இருந்து ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. அந்த ஃபோன் காலில் பேசின நபர் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு சில எலக்ட்ரிக்கல் ஜாமான்லாம் அனுப்பி வச்சிருக்கோம், அதில் மோட்டார் சில சுவிட்சஸ் எல்லாம் இருக்கு, பார்சல் உங்களுக்கு டெலிவரி ஆனதுமே எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ துளசி வேற ஒரு கிராமத்தில் வாடகைக்கு தங்கியிருக்காங்க. அவங்களுடைய புது வீட்டை தன்னுடைய அப்பாவுடைய சொந்த ஊரில் தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதனால எப்போதுமே வரக்கூடிய பார்சல் எல்லாமே அவங்க அப்பாவுடைய வீட்டுக்கு தான் வரும். அப்படிதான் அன்றைய நாள் ஈவினிங் 4:50 மணி வாக்கில் ஒரு டாடா ஏசி ஆட்டோவில் ஒரு பெரிய மர பாக்ஸில் அந்த பார்சல் வந்து இறங்கி இருந்திருக்கு. துளசியுமே தன்னுடைய அப்பாவுடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த பார்சல் இறக்கி வைக்கிற முதற்கொண்டு கிட்டக்க தான் இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் வீட்டுக்குள்ள அந்த பார்சலை வச்சதுமே பயங்கரமான ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னு இந்த துளசியோடைய அம்மா சொல்றாங்க. என்னம்மா சொல்ற, எனக்கு எதுவுமே வரலையா அப்படின்ற மாதிரி சந்தேகத்தோட இந்த துளசி அந்த பாக்ஸை மோந்து பார்க்கும்போது தான் அவங்களுக்குமே ஏதோ எலிசத்த வாட மாதிரி அடிச்சிருந்திருக்கு. இதனால பதட்டமான துளசியும் அவங்களுடைய அம்மாவும் இந்த பாக்ஸை ஓபன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மெல்ல மெல்லமா அந்த பாக்ஸோடைய மேல் தட்டை திறந்து பார்க்கும்போது தான் அதுக்குள்ள 45 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு ஆணுடைய சடலம் உடம்பெல்லாம் கருப்படைந்த நிலையில கிட்டத்தட்ட அழுகி போற கண்டிஷன்ல வைத்த பெரட்டுற அளவுக்கு ஒரு கொடூரமான துர்நாற்றத்தோட அந்த பாக்ஸ்குள்ள இருக்கிறத பார்த்ததுமே அம்மாவும் மகளும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. தொடர்ந்து அந்த மரபெட்டி பாக்ஸ்லேயே ஒரு 4 பக்கம் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரால் தெலுங்குல டைப் பண்ணப்பட்ட நிலையில் 4 பக்க கடிதத்தையுமே இந்த துளசி மீட்டெடுக்கிறாங்க. அதை படித்து பார்க்கும்போதும் அவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு. தொடர்ந்து அந்த நேரம்னு பார்த்து துளசியோடைய ஃபோன் காணாமல் போயிருந்திருக்கு. இதனால பதட்டமான அந்த துளசி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னுடைய அப்பாவுடைய ஃபோனை வாங்கி கொண்டு பாத்ரூமுக்கு போயிட்டு தன்னுடைய உறவினர்கள்லாம் வீட்டுக்கு வர வச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகு பக்கத்தில் இருக்கிற உண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அன்னைக்கு அந்த மரப்பெட்டி பாக்ஸ்ல வந்ததே யாரா இருக்கும்? இந்த துளசியோடைய கணவரா, அப்படி இல்லைன்னா வேற யாராவது நபரா? அந்த பார்சல்குள்ள இருந்த நபர் எப்படி இறந்து போனாரு? யார் அந்த நபரை கொலை பண்ணது? எதனால இறந்து போன அந்த மனுஷனை பார்சல் பண்ணி அனுப்பி விடணும்? உண்மையிலேயே அன்னைக்கு பார்சல் எங்க இருந்து வந்துச்சு? அந்த உடன் பாக்ஸ்குள்ள இருந்த 4 பக்க லெட்டர்ல அப்படி என்னதான் எழுதப்பட்டிருந்துச்சு? எதனால துளசியோடைய போன் திடீர்னு காணாம போகணும்? அப்படி அந்த வீட்டில் உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு? இப்படி பல சந்தேகங்களும் மர்மங்களும் நிறைந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் அலசி ஆராய போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ்.
நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சரியாக வரலனா நம்ம டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய கிரைம் சீன் ஃபோட்டோஸ் ஒரு வேளை கிடைச்சதுன்னா அங்கே அப்டேட் பண்ணுவேன். மறக்காமல் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்னாடி கமெண்ட்லையும் இருக்குது. லோக்கல் போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்தை நேரில் பார்த்ததுக்கு பிறகு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. உடனடியாக மேற்கு கோதாவரி மாவட்டத்துடைய எஸ்பியான நயீம் அஸ்மி அப்படின்றவருக்கும் தகவல் கொடுக்கப்படுது. அவருமே சம்பவ இடத்தை நேரில் பார்த்துருந்துருக்காரு. அதன் பிறகு அந்த குடும்பத்தார்கள் கிட்ட இறந்து கிடக்கிற இந்த நபர் யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்களுக்கும் இவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, இவர் யாருன்னே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு துளசியே சொல்லியிருந்திருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது துளசியோடைய கணவர் இது இல்லை அப்படிங்கிறது தெரியுது. தொடர்ந்து அந்த மாவட்டத்தோடைய எஸ்பி 11 டீமை ஃபார்ம் பண்ணி 100க்கும் மேற்பட்ட போலீஸ் ஆபீசரை இந்த வழக்கை விசாரணை பண்ணுவதற்காக நியமிச்சிருந்திருக்காங்க. முதற்கட்டமா இந்த பெட்டிக்குள்ள இறந்த நிலையில கிடக்கிற நபர் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய போட்டோஸ்லாம் எடுத்து பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அதே சமயம் அந்த பிரேதத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காகவும் அனுப்பப்படுது. இறுதியா பிரேத பரிசோதனை அறிக்கையிலுமே இந்த சம்பந்தப்பட்ட நபர் 2 நாட்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு அப்படின்னும், இவரை கழுத்தை நெரிச்சு அப்படி இல்லைன்னா கயிறால கழுத்தை நெரிச்சு தான் கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி தங்களுடைய ரிப்போர்ட்ல சொல்லி இருந்திருக்காங்க. தொடர்ந்து இறந்து போன நபருக்கு 47 வயது ஆகுது அப்படின்னும், அவருடைய பெயர் பாரலையா அப்படின்னும், இவர் காந்தி நகர் அப்படின்ற பகுதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதும் தெரிய வருது. இந்த பாரலையாவை பத்தி விசாரணை பண்ணும்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி ஈஸ்வரி அப்படின்ற ஒருத்தங்களை திருமணம் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த திருமணத்தின் மூலமா 2 ஆண் குழந்தைகள் பிறக்கிறாங்க. அதன் பிறகு 10 வருடம் கழித்து கணவன் மனைவிக்குள்ள பயங்கரமான சண்டைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. அதற்கு காரணம் இந்த பாரலையா அதே ஊர்ல கூலி வேலைகளை பார்த்து கொண்டு பயங்கரமா ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆகியிருந்திருக்காரு. இதனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டு 2 பேருமே 15 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சிருந்திருக்காங்க. அதன் பிறகு இவர் கொலை செய்யப்படுற வரைக்குமே தெருக்கள்லையும் ரோடுகள்லையும் தான் படுத்து உறங்குவாரு அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசருக்கு தகவல் கிடைக்குது. தொடர்ந்து அந்த கம்ப்யூட்டர்ல எழுதப்பட்ட லெட்டரை போலீஸ் ஆபீசர் படிச்சு பார்க்கும்போது அதுல வீட்டை விட்டு ஓடி போன துளசியோடைய கணவர் 2008ல் ஒருத்தர் கிட்ட இருந்து 3 லட்சம் ரூபாய் பணத்தை 3% வட்டிக்கு வாங்கினதாகவும், அதோடைய வட்டி அசல இந்த துளசியோடைய கணவர் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னும், இன்றைய நாள் மதிப்புப்படி அதோடைய மதிப்பு 1,30,00,000 ரூபாய் கிட்ட வருது. அந்த பணத்தை நீங்க கொடுக்கலனா இப்ப அனுப்பி வைக்கப்பட்டவரை நீங்க தான் கொலை பண்ணீங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவோம், அப்படி இல்லைன்னா உங்களையுமே இதே மாதிரி கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த லெட்டர்ல மிரட்டலோட எழுதப்பட்டிருந்திருக்கு. இப்போ துளசி அந்த லெட்டரை படிச்சு பார்க்கும்போது பதட்டத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. அதன் பிறகுதான் உறவினர்களுக்கு கால் பண்ணி போலீஸுக்கே தகவல் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அப்படி உறவினர்களை துளசி கூப்பிட்ட போது இந்த துளசியோடைய தங்கச்சியான ரேவதியுமே அந்த வீட்டுக்கு வராங்க. ரேவதி வரும்போது அவங்களுடைய கணவரையுமே கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்போ தங்கச்சி வீட்டுக்காரர் கூட என்ன சொல்றாருன்னா, நமக்கு எதுக்கு பிரச்சனை, அவங்க கேட்குற காசை நம்ம கொடுத்துடலாம், இங்கேயே நம்ம எங்கேயாவது புதைச்சிடலாம், நாம வீண் வம்புல போய் மாட்டிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. ஆனா துளசிக்கு அந்த சமயத்துல என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இந்த சடலத்தை போய் நம்ம புதைச்சிட்டாலோ அப்படி இல்லைன்னா அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு பணம் கொடுத்துட்டாலோ அதுவுமே ஒரு வகையான கிரைம் தான். இதனால மறுபடியும் நமக்கு சிக்கல் வர சான்ஸ் இருக்கு. அதே சமயம் நாம எந்த தப்புமே பண்ணல, நாம எதுக்காக இந்த பணத்தை கொடுக்கணும், அதனால போலீஸ் கிட்டே சொல்லலாம் அப்படின்னு நினைச்சுதான் அவங்களுடைய மொபைலை தேடி இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய மொபைல் மிஸ் ஆகியிருந்திருக்கு. அதன் பிறகுதான் அப்பாவுடைய மொபைலை வாங்கி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காங்க. அடுத்த கட்டமா இவங்களுக்கு இந்த ஜாமான்லாம் அனுப்பி வச்சிருந்த அந்த ஜாதி சங்கத்தை பத்தி விசாரணை பண்ணும்போது அப்படி ஒரு பெயர்ல எந்த ஒரு ஜாதி சங்கமுமே இல்லை. அதே சமயம் இவங்களுக்கு 2 முறை பார்சல் அனுப்பி விட்ட அந்த நம்பருக்கு கால் பண்ணும்போது கூட மொபைல் சுவிட்ச் ஆஃப் தான் வந்திருக்கு. இதனால பார்சல் வரப்போகுது அப்படின்னு கால் செய்யப்பட்ட அந்த நம்பர்ல இருந்து வேற யாராருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்குறாங்க. தொடர்ந்து இறந்து போன பார்லையாவுடைய கிராமத்தில் போயிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது சரியா இவர் இறந்து போவதற்கு 4 நாட்களுக்கு முன்னாடி டிசம்பர் 15ஆம் தேதி சித்தார்த் வர்மா அப்படின்ற ஒருத்தர் தன்னுடைய புல்லட்ல இவரை அழைச்சிட்டு போனாரு. அதன் பிறகு எங்க போனாரு என்ன ஆனாருன்னு தெரியல. அவர் அன்றைய நாள் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தாரு அப்படின்ற மாதிரி சில பொதுமக்கள் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. அன்னைக்கு புல்லட்ல ஏறி போகும்போது இந்த பார்லையா என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரோ அதே ட்ரெஸ் தான் இறந்து போனப்ப கூட போட்டிருந்திருக்காரு. இதனால அந்த புல்லட்ல அழைச்சிட்டு வந்த நபர் யாரு அப்படின்னு சொல்லி தீவிரமா விசாரணை பண்றாங்க. அதே சமயம் இந்த உடன் பாக்ஸை வீட்டுக்கு டெலிவரி பண்ண அந்த ஆட்டோ டிரைவரையுமே கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எப்போதும் போல ஸ்டாண்ட்ல இருந்தேன் சார், அந்த சமயத்துல ரெட் கலர் கார்ல ஒரு லேடி ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்களுடைய முகம் எல்லாமே துணியால கட்டப்பட்டிருந்துச்சு, இந்த பார்சலை இந்த வீட்டில் கொடுக்க சொல்லி அட்ரஸுமே கொடுத்தாங்க, நானுமே இந்த வீட்டில் வந்து இறக்கி வச்சுட்டேன், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. இவருடைய இந்த டாடா ஏசி ஆட்டோ ஸ்டாண்ட் இருந்த இடத்துக்கிட்ட சிசிடிவிலாம் இருந்திருக்கு. அந்த சிசிடிவி
சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ரெட் கலர் செவர்லைட் கார்ல வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சீட்ல இருந்து தான் இறங்கி வராங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே அப்போ அந்த காரை யார் ஓட்டியிருப்பா அப்படின்ற மாதிரியான சந்தேகமும் எழ ஆரம்பிக்குது. அது கூடவே அந்த காருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் தெரிஞ்சிருந்திருக்கு. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை செக் பண்ணி பார்க்கும்போது ஏற்கனவே அந்த புல்லட்ல அழைச்சிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லப்பட்ட சித்தார்த் வர்மா அப்படின்ற ஒருத்தனுடைய பேர்ல தான் இருந்திருக்கு. இந்த சித்தார்த் வர்மா யாரு அப்படின்னு சொல்லி தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே அவனுடைய மொபைல் நம்பருக்கெல்லாம் கால் பண்ணி பார்க்கும்போது மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவனுடைய அந்த மொபைல் நம்பர்ல இருந்து வேற யாராருக்கெல்லாம் கால் போயிருக்கு அப்படின்ற மாதிரியுமே செக் பண்ணிக்கிட்டே வராங்க. தொடர்ந்து இந்த சித்தார்த் வர்மாவை பத்தி செக் பண்ணி பார்த்ததுல தான் அது வேற யாருமே கிடையாது, துளசிக்கு அந்த உடன் பாக்ஸ் வந்ததுக்கு பிறகு இந்த பார்சல்ல இருக்கிற மனுஷனை நம்ம புதைச்சிடலாம், அவங்க லெட்டர்ல கேட்ட அந்த 1,30,00,000 பணத்தையுமே அவங்களுக்கு நம்ம செட்டில் பண்ணிடலாம், எதுக்கு நமக்கு தேவையில்லாத வம்பு அப்படின்னு சொன்ன இந்த துளசியோடைய தங்கச்சியான ரேவதியோடைய கணவர் தான் இந்த சித்தார்த் வர்மா அப்படிங்கிறதே போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிய வருது. உடனடியாக இந்த ரேவதி எங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது தான் அவங்களுமே மிஸ்ஸிங் ஆயிருக்காங்கன்னு தெரிய வருது. இதனால அவங்களுடைய கால் டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதுவுமே சுவிட்ச் ஆஃப் தான் வந்திருக்கு. இதனால நிறைய சிசிடிவி டெக்னிக்கல் எவிடன்ஸ் மூலியமா அவங்க எங்க போயிருக்காங்க அப்படிங்கிறத தேடி பார்த்துக்கிட்டே போகும்போது தான் கிருஷ்ணா அப்படின்ற மாவட்டத்தில் உள்ள மங்கினிப்புடி அப்படின்ற ஒரு கடற்கரைக்கு ஓரமா லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க அப்படிங்கிறத போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிக்கிறாங்க. இறுதியா அந்த லாட்ஜில் இருந்து இந்த சித்தார்த் வர்மா மற்றும் அவனுடைய மனைவியான ரேவதி அது கூடவே இன்னொரு பெண்மணி கைது பண்றாங்க. அந்த மூன்றாவது கைது செய்யப்பட்ட பெண்மணி யாரு அப்படிங்கறத பின்னாடி நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இந்த 3 பேர்கிட்டயுமே கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் இந்த சித்தார்த் நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்லி இருந்திருக்கான். இந்த துளசியோடைய தங்கச்சியான கைது செய்யப்பட்ட ரேவதிக்கு ஏற்கனவே ராஜேஷ் அப்படின்ற ஒருத்தர் கூட திருமணம் ஆயிருந்திருக்கு. அந்த திருமணத்தில் சரிவர எதுவுமே அவங்களுக்கு அமையாததுனால விவாகரத்து பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஏற்கனவே தன்னுடைய கணவர் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி துளசி தன்னுடைய மகள் கூட தன்னுடைய அப்பாவுடைய வீட்டில் தங்கியிருக்கும் போது தான் இந்த ரேவதி அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ ரேவதி வந்ததுக்கு பிறகு இவங்க 2 பேருக்குள்ளேயுமே செட் ஆகாம சண்டைகள்லாம் ஏற்பட்டிருந்திருக்கு. இதனால நான் தன்னந்தனியா வேற ஒரு வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்தில் இருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி வேற ஒரு வீட்டில் ஒரு வாடகைக்கு இந்த துளசி குடியேறி இருந்திருக்காங்க. தொடர்ந்து ரேவதி அந்த வீட்டில் இருக்கிற சமயத்துல தான் அதே ஊரை சேர்ந்த இந்த சித்தார்த் வர்மாவுடைய பழக்கம் ஏற்பட்டு திருமணம் கட்டி இருந்திருக்காங்க. இந்த சித்தார்த் வர்மாவுக்கு ஏற்கனவே 2010 சிப்பலா ராணி அப்படின்ற ஒரு பெண் கூட திருமணம் ஆயிருந்திருக்கு. இந்த திருமணத்தின் மூலமா ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்காங்க. ஆனா அந்த திருமணத்தில் இவருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து ஆயிட்டதுனால 2வது திருமணமா தான் இந்த ரேவதியை பண்ணியிருக்காரு. அதன் பிறகு எந்தவித பிரச்சனையுமே இல்லாம இந்த குடும்பத்துல சுமூகமா போய்கிட்டு இருக்கு. துளசியுமே ஒரு பக்கம் வீடு கட்டிட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயத்துல தான் இந்த துளசியோடைய அப்பா தனக்கு மெயினான ஒரு இடத்துல 3.5 ஏக்கர் கிட்ட ஒரு நிலம் இருந்திருக்கு. அந்த நிலத்தோடைய மதிப்பு 3 கோடி ரூபாய் கிட்ட வந்திருக்கு. அந்த நிலத்தை வித்ததுக்கு பிறகு மகள்கள் 2 பேருக்குமே 1.5 கோடி ரூபாய் கிட்ட பிரிச்சு கொடுத்திருந்திருக்காரு. அதே சமயம் நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் அவர் வச்சிருந்ததுனால அதையுமே உங்களுக்கு கொடுப்பதா சொல்லி இருந்திருக்காரு. ஆனா இந்த பக்கம் ரேவதி மற்றும் சித்தார்த்துக்கு என்ன தோணுதுன்னா இந்த துளசி இல்லைன்னா மொத்த ஷேருமே நமக்கு தான் வந்து சேரும், அதனால துளசியை ஏதாவது பண்ணலாமா, அப்படி இல்லைன்னா துளசியை மிரட்டி பணம் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்திருக்காங்க. இதுக்காக தான் இந்த ரேவதியோடைய கணவரும் ஒரு பயங்கரமான சதி திட்டத்தை தீட்டுறாங்க. இந்த சமயத்துல தான் விஜயவாடாவை சேர்ந்த சுஷ்மா அப்படின்ற ஒரு பெண்ணை தன்னுடைய மனைவிக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். ஆரம்பத்தில் இந்த சித்தார்த்தனுடைய மனைவி கிட்ட என்ன சொல்றான்னா, இவங்க என்னுடைய தூரத்து சொந்தக்காரங்க, கணவரை விவாகரத்து பண்ணதுக்கு பிறகு தன்னுடைய 14 வயது மகள் கூட தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இவங்களுமே இந்த பிளான்ல சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். அதன் அடிப்படையில் தான் இந்த 3 பேருமே சேர்ந்து ஒரு புதிதான சதி திட்டத்தை தீட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுல இந்த சித்தார்த் அப்படின்றவன் இந்த சுஷ்மா கூட வேற ஒரு ஊர்ல லிவிங் டுகெதர்ல இருந்திருக்கான். அதே சமயம் மனைவி கிட்ட இது எல்லாத்தையுமே மறைச்சி ஒரு தூரத்து சொந்தக்காரங்க அப்படின்ற மாதிரி பாவனையை உருவாக்கி இருக்கான். தொடர்ந்து இந்த துளசி கிட்ட இருந்து எப்படி பணம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் துளசி இப்போதைக்கு வீடு கட்டிட்டு இருக்கா, அவருடைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம வாங்கி கொடுப்போம், 2 முறை பார்சல் வாங்கி கொடுத்ததுக்கு பிறகு அவ அதை நம்பிட்டானா 3வது முறையா ஒரு சடலத்தை அனுப்பி நாம அவளை மிரட்டி அவளுடைய ஷேர் எல்லாத்தையுமே நம்ம வாங்கிடலாம், அதன் பிறகு நமக்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த சித்தார்த் வர்மா ஒரு மோசமான ஒரு சதி திட்டத்தை தீட்ட ஆரம்பிச்சிருக்கான். இது கேட்கும் போதே ஒரு சொதப்பலான பிளான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனாலுமே இது பெரிய பிரில்லியண்டான பிளான் அப்படின்ற மாதிரி நினைச்சு தன்னுடைய சைடையும் தன்னுடைய ஒய்ஃபையும் அழைச்சிக்கிட்டு இந்த சதி திட்டத்துக்குள்ள ஈடுபட ஆரம்பிக்கிறான். அதுக்கு இவன் சூஸ் பண்ண ஆள் யாருன்னா இந்த பாரலையா தான். இந்த பாரலையாவுக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது. அவர் ஒரு அப்பாவி.
பட் எதுக்காக அவரை சூஸ் பண்ணாங்கன்னா, இவரை ஒருவேளை அடித்து கொலை பண்ணிட்டா கேட்கறதுக்கு நாதி கிடையாது, யாருமே வந்து மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. இதனால இந்த பிளான் சொதப்பினாலுமே நாம இதில் இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்திருக்கான். அதன் அடிப்படையில் ஒரு ஜாதி சங்கத்தில் இருந்து பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி இந்த சித்தார்த்தோடைய சைடான சுஷ்மா தான் சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டைரக்டாக துளசியோடைய அப்பாவுக்கே கால் பண்ணுறாங்க. நாங்கள் இந்த மாதிரி சத்திரிய ஜாதி சங்கத்தில் இருந்து பேசுகிறோம், உங்களுடைய மகள் வீடு கட்டிட்டு இருக்காங்க, அதுவும் கணவர் இல்லாமல் இருக்காங்க, அதனால நாங்கள் உதவி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அந்த அப்பாவுமே அதை நம்பி தன்னுடைய மகளுடைய நம்பரை கொடுக்குறாங்க. அதன் பிறகு தான் இந்த கொலை சம்பவம் நடப்பதற்கு 3 மாசத்துக்கு முன்னாடி பெயிண்ட் பார்சல் அனுப்பி அதை போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சுஷ்மா தான் பேசியிருந்திருக்கா. 10 நாட்கள் கழித்து வீட்டுக்கு தேவையான டைல்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதையுமே போட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்ற மாதிரி துளசிக்கு சந்தேகம் வராத அளவுக்கு பர்ஃபெக்டா நடிச்சிருந்திருக்காங்க. மேற்கொண்டு இந்த பிளானுக்காக 40 சிம் கார்டு கிட்ட இவங்க யூஸ் பண்றாங்க. இறுதியா தான் அந்த கொலை செய்யப்பட்டவருடைய பார்சல் வீட்டுக்கு வருவதற்கு 4 நாட்களுக்கு முன்னாடி இந்த பார்லையாவை ஒரு இடத்துல இருந்து பிடிச்சி, என்னுடைய விவசாய நிலத்துல ஒரு வேலைகள்லாம் இருக்கு, அதை வந்து பாரு, நான் உனக்கு சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு புல்லட் பைக்கில் இவன் அழைச்சிட்டு வந்திருக்கான். அதன் பிறகு 2 நாட்கள் கழித்து சுஷ்மாவுடைய வீட்டில் வச்சு கழுத்தை நெரிச்சு சுஷ்மாவுடைய 14 வயது மகள் கண்ணு முன்னாடியே இந்த பார்லையாவை துடிக்க கொலை பண்ணியிருந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த பார்லையா இறந்து போனதுக்கு பிறகும் கூட 2 நாட்கள் வரைக்குமே அதே வீட்டில் தான் இந்த சுஷ்மா, அவங்களுடைய மகள், இந்த சித்தார்த் வர்மா அப்படின்னு 3 பேருமே தங்கி இருந்திருக்காங்க. இறுதியா அந்த உடன் பாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு அந்த பாக்ஸுக்குள்ள இந்த சடலத்தை போட்டு ஒரு பார்சல் மாதிரி அனுப்பி அதுக்குள்ள கையால எழுதுனா எங்க நம்மள போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர்ல அந்த லெட்டரை டைப் பண்ணி, நீங்க பணம் கொடுக்கணும், உங்களுடைய கணவர் வந்து 3 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்காரு, அதோடைய இன்றைய மதிப்பு வட்டிலாம் ஏறி 1,30,00,000 கிட்ட வருது அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல் கடிதத்தை அந்த பாக்ஸுக்குள்ளேயே போட்டு இந்த துளசிக்கு அனுப்பி இருந்திருக்காங்க. இந்த வாக்குமூலம் எல்லாமே இந்த 3 பேருமே போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்றாங்க. இதுல துளசி கிட்ட பேசின அந்த சுஷ்மா அப்படின்றவருடைய உண்மையான பெயர் விஜயலட்சுமி. இந்த விஷயங்கள் எல்லாமே போலீஸ் ஆபீசருக்கு தெரிய வந்ததுமே பிரஸ் மீட் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே வெளியிட்டு இருந்திருக்காங்க. தொடர்ந்து இந்த வழக்குல ரொம்பவே சிரமப்பட்ட அந்த 11 டீம் கொண்ட போலீஸ் ஆபீசரை பொதுமக்களும் பத்திரிகையிலுமே அந்த சமயத்தில் பாராட்டி இருந்திருக்காங்க. துளசியோடைய வீட்டுக்கு அந்த உடன் பாக்ஸ் வந்ததுக்கு பிறகு அதுக்குள்ள ஒரு சடலம் இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் துளசியோடைய அம்மா மூலியமா ரேவதிக்கு போயிருந்திருக்கு. அந்த சமயத்துல கூடவே இந்த சித்தார்த் வந்திருக்கா. அப்போ போலீஸ் கிட்ட அவ கால் பண்ணிடக்கூடாது, வேற யாருக்கும் கால் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக துளசியோடைய போனையுமே அவன் திருடி வேற ஒரு இடத்துல போட்டதாகவும் சொல்லப்படுது. அதே சமயம் அவன் துளசி கிட்ட நமக்கு எதுக்கு ரொம்ப நம்ம கேட்கிற பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். இந்த இடத்துல துளசிக்கு சந்தேகம் வந்ததுனால தன்னுடைய அப்பாவுடைய போனை எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்கு போயிட்டு போலீஸுக்கும் தன்னுடைய உறவினர்களுக்கும் தகவல் கொடுக்கறாங்க. இவ்வளவு விஷயங்கள் இந்த வழக்குல இருந்து கண்டுபிடிச்சதுக்கு பிறகு இந்த 3 பேருமே நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணி ஜெயிலில் அடைச்சிருந்திருக்காங்க. தற்போதைக்கு இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கிறதுனால என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். இந்த கேஸை சால்வ் பண்ண எஸ்பி என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் கிரைம், ஆனால் ரொம்பவே பிரில்லியண்ட்டாக ஹைலி கிரிமினல் மைண்டோட தான் இந்த பிளானை பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் எந்தவித தவறுமே பண்ணாத, இந்த விஷயத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்பந்தமே இல்லாத அந்த அப்பாவி நபரை அநியாயமாக கொலை பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்திருக்காங்க. தொடர்ந்து இவங்களுக்கான தண்டனையை சீக்கிரமாகவே நாங்கள் வாங்கி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லப்பட்டிருந்திருக்கு. ஒரு மனுஷனுடைய பேராசை, கிரீட் அவனை என்னென்னலாம் செய்ய வைக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த சம்பவத்தின் மூலிமா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இந்த பேராசை ஜந்துக்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியாக இல்லைன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ ரிலீஸ் ஆனதுமே உங்களுக்கு அப்டேட் கரெக்டாக வந்துடும். நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.